பெருவிழாவினை நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்காக இன்றைய கல்வாரி திருப்பலியிலே பங்கு பெற்றுகின்ற இறை மக்களே, இயேசு விண்ணகம் சென்று விட்டார் என்ற உண்மையை நற்செய்தி நூல்களிலே நாங்கள் அறிய கேட்கிறோம். 40ஆம் நாள் இயேசு தனது பாடுகள், மரணம், உயிர்ப்பின் பிற்பாடு மாட்சியோடு விண்ணகம் சென்றார் என்பதை புனித லூகாஸ் நற்செய்தியாளர் திருத்தூதர் பணிகளிலே குறிப்பிடுகிறார். யோவான் நற்செய்தியாளரோ ஆண்டவருடைய மீட்பிற்கு பிற்பாடு எத்தனை நாட்கள் என்று தனது நற்செய்தியிலே அவர் தெளிவாக குறிப்பிடவில்லை. ஆனால் நமது விசுவாசம் என்னவென்றால், இறந்து மரித்து பாடுகள் பட்டு உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தந்தையிடத்திலே அவர் எங்கிருந்து அனுப்ப பெற்றாரோ அதே இடத்திற்கு அவர் மறுபடியும் செல்கிறார் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். இயேசு விண்ணுலகிற்கு ஏறி சென்றது என்பது உலகம் பற்றிய யூதர்களுடைய கருத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இயேசு விண்ணகம் சென்றார் என்பது மனித கண்ணோட்டத்திலே, மனிதர்களாக நம்மத்தியிலே பிறந்த இயேசு, நம்மத்தியிலே வாழ்ந்த இயேசு, நம்மோடு ஒருவராக இருந்த இயேசு பாடுகள் பட்டு நம்மை மீட்டு மனிதருடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவர் மீண்டும் தந்தையிடத்திலே செல்கிறார் என்பதை இன்றைய பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது சாதாரண கண்ணோட்டம். ஆனால் இதனுடைய உண்மையான ஆழமான தன்மை என்னவென்றால், மாட்சி பொருந்திய இயேசு தந்தையிடம் சென்று அவர் மாறுபட்ட பிரசன்னத்தால் நம்மோடு இருப்பதையே விண்ணேற்பு பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படி என்றால் இயேசு விண்ணுலகம் சென்று நமக்கு துணையாக துணையாளரை அனுப்புகிறார். நம்மோடு வாழ்ந்த இயேசு, அன்பு செய்த இயேசு, கிறிஸ்தவ வாழ்வு என்றால் என்ன என்பதை எடுத்து காட்டிய இயேசு தான் அனுப்ப பெற்றவரிடம் சென்று நமக்கு துணையாளரை, நம்மை வழிநடத்த, நம்மை ஆட்கொள்ள துணையாக அவர் அனுப்புகிறார். இயேசு இன்று நமக்கு பிரியாவிடை கொடுத்து விட்டு செல்கிறார். எப்படியான பிரியாவிடை? நான் உங்களை கைவிடவில்லை, நான் உங்களை மனிதர்கள் போல துன்பத்திலே வேதனையிலே கைவிட்டு செல்லவில்லை, நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புகிறேன், அவர் உங்களை வழிநடத்த போகிறார். யார் இந்த துணையாளர்? ஒரு கணவருக்கு மனைவி துணையாக இருக்கிறார்கள், மனைவிக்கு கணவர் துணையாக இருக்கிறார்கள், பெற்றோருக்கு பிள்ளைகள் துணையாளர்களாக இருக்கிறார்கள், மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் துணையாளர்களாக இருக்கிறார்கள், சகோதரனுக்கு சகோதரி, அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன். இப்படி நமக்கு நம்முடைய மனித உறவிலே நம்மை வழிநடத்துவதற்கு பல உறவுகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் சொல்கிறார், நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புகிறேன், அவர் உங்களை வழிநடத்துவார். பிரியமான மறை பாடசாலை பிள்ளைகளே, யார் அந்த துணையாளர்? யார் அந்த துணையாளர்? யாரு? பரிசுத்த ஆவியானவர். வேறு யாரா? சரி, யார் அந்த துணையாளர்?
யார் அந்த துணையாளர்? பாடசாலை பிள்ளைகள், யார் அந்த துணையாளர்? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் யார் அந்த துணையாளர்? யாரு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். அது இயேசு விண்ணேற்றம் அடைந்து நான் உங்களை வழிநடத்த துணையாளரை அனுப்புகிறேன். யார் அந்த துணையாளர்? சொல்லுங்க, எழுதுங்க போய், தம்பி எழுதுங்க. நீங்க தான். யார் அந்த துணையாளர்? பரிசுத்த ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க மறை பாடசாலை பிள்ளைகள், யார் அந்த துணையாளர்? சத்தம் போதாது. யார் இந்த துணையாளர்? இன்னும் யார் இந்த துணையாளர்? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து துணையாளராக நமக்கு தூய ஆவியானவரை அனுப்புகிறார். அவருடைய பணி வாழ்வை, அவர் வந்த திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு அவருக்கு துணையாளராக நமக்கு, உங்களுக்கு, கிறிஸ்தவ மகனுக்கு, கிறிஸ்தவ மகளுக்கு, கிறிஸ்தவ குடும்பத்திற்கு, கிறிஸ்தவ பங்கிற்கு துணையாளராக அவர் தூய ஆவியானவரை அனுப்புகிறார். ஆனால் இன்றைக்கு யதார்த்தத்தை பார்த்தோம் என்றால், பல பங்குகளிலே நாங்கள் தூய ஆவியானவரை, அவர் செயல்படுவதை மனிதர்கள் விடுவதில்லை. தூய ஆவியானவர் செயல்படுவதற்கு தூய ஆவியானவருடைய வரங்கள், கனிகள், கொடைகள், ஆளுமை, தன்மை, பங்கை வழிநடத்துவதற்கு பல மனிதர்கள் இன்று முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். கடந்த 5 நாட்களாக நான் எனது தனிப்பட்ட தியானத்திலே நான் ஒரு குருவானவரோடு பயணித்து கொண்டிருந்தேன். பங்கு பணியிலே 35 வருடமாக பங்கு தந்தையாக இருந்த அந்த அருட்தந்தை எனது தியானத்திலே என்னிடம் சொன்னார், ஃபாதர், உங்களுடைய பங்கு வாழ்விலே நீங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த பங்கு பணியிலே கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற மனிதர்களை நீங்கள் சகிக்க வேண்டாம், அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கிறிஸ்தவ பங்கினுடைய, கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற எந்த ஒரு மனித சக்தியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் கடவுள் உம்மை அழைத்தது கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்ப்பதற்கல்ல, பங்கு மக்களை, கிறிஸ்தவ மக்களை, கிறிஸ்தவ குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ப்பதற்கு, கிறிஸ்தவ மக்களாக அவர்கள் உருவாக்குவதற்கு. அதற்கு துணையாக அவர் தூய ஆவியானவரை உம்மூடாக செயல்படுத்துவார். எங்களது குருப்பட்டத்திலே நாங்கள் குருவாக அபிஷேகம் செய்யப்படுகின்ற அந்த தருணத்திலே நாங்கள் சாட்சாங்கமாக பீடத்தின் முன்பாலும் முழுமையாக எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுத்து தூய ஆவியானவருடைய அந்த ஆளுகை தன்மையை கேட்போம். ஏனென்றால் நானும் பலவீனமானவன், பலவீனத்தோடு வாழ்கின்றேன். எனது பலவீனத்திலே இறைவன் என்னை பலப்படுத்த, இறை மக்களை வழிநடத்துகின்ற ஒரு பணியாளராக என்னை வழிநடத்த நாங்கள் எங்களுடைய பணியினுடைய ஆரம்ப கட்டத்திலே தூய ஆவியானவருடைய வரங்களை கேட்கின்றோம். அதே தூய ஆவியானவர் தான் திருச்சபையை உருவாக்குகின்ற அந்த காலகட்டத்திலே சீடர்களை வழிநடத்தினார். பயத்தோடும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியாமல் சீடர்கள் அன்னை மரியாள் மேல் அறையிலே கதவுகளை பூட்டிவிட்டு அடுத்தது என்னவென்று தெரியாமல் இருந்த தருணத்திலே தூய ஆவியானவர் அவர்களுக்கு அக்கினி நாவு வடிவிலே அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை ஆட்கொண்டார். தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் அவர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள், கிறிஸ்துவை எடுத்துச் சென்றார்கள், கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள், தங்களது உயிரையே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார்கள். இன்று நமது பங்கிலே எத்தனை பெஞ்ச் இந்த வாங்குகள் வெறுமையாக இருக்கின்றது. ஏன்? ஒரு சில வேளைகளிலே முக்கியமான விடயங்கள் இருந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் நான் திருப்பள்ளிக்கு வந்தேன், நான் குடும்பத்தோடு வந்தேன், எனது பிள்ளைகளோடு வந்தேன், நற்கருணையை பெற்றுக்கொண்டேன், ஆகவே நான் ஒரு கிறிஸ்தவன், எனது கடமை முடிந்து விட்டது. அப்படியா? அல்ல. எனது பக்கத்திலே, அக்கம் பக்கத்திலே இருக்கின்ற எனது கிறிஸ்தவ குடும்பம் ஏன் இன்று திருப்பள்ளிக்கு வரவில்லை?
ஏன் கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையை கேட்க அவர்கள் வரவில்லை? ஏன் கிறிஸ்துவனுடைய உடலை அவர்கள் பெற்றுக்கொள்ள வரவில்லை? அது தூய ஆவியானவருடைய தூண்டுதல். திருப்பலிக்கு வந்து நான் காணிக்கை கொடுத்து விட்டேன், எனது பணத்தை கொடுத்து விட்டேன், ஆகவே எனது கடமை முடிந்தது அல்ல. இந்த திருப்பலிக்கு நீங்கள் வருகின்ற பொழுது தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துகின்றார். உங்களுக்கும் வேலை இருக்கின்றது, எத்தனையோ கடமைகள் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் தவறாமல் திருப்பலிக்கு வருகிறீர்கள், குடும்பத்தோடு வருகிறீர்கள். அது ஒரு அழைத்தல், தூய ஆவியானவருடைய தூண்டுதல். அங்கு தீய ஆவியானவரும் இருக்கின்றார். தூய ஆவியானவருக்கு எப்படி சக்தி இருக்கின்றதோ அதுபோல தீய ஆவியானவருக்கும் சக்தி இருக்கின்றது. அது எப்படி என்றால், சில தீய ஆவிகள் என்ன சொல்லும் என்றால், நீங்கள் திருப்பலிக்கு போய் உங்களை காட்டுங்கள், உங்களை ஹைலைட் பண்ணுங்கள், நீங்கள் தான் அங்கு ஹீரோ, நீங்கள் தான் அங்கு தலைவர், நீங்கள் தான் அங்கு பெரியார், நீங்கள் வைப்பது தான் அங்கு சட்டம் என்று சொல்லி பல தீய ஆவிகள் நம்மை அறியாமல் நமக்கூடாக செயல்படுகின்றது. ஏனென்றால் தீய சக்திகள் இந்த உலகத்திலே இருக்கின்றது. தூய ஆவியானவருடைய வரங்கள், தூய ஆவியானவருடைய கனிகளை பெற்றுக்கொண்ட எந்த ஒரு கிறிஸ்தவனும் அடுத்தவருடைய முன்னேற்றத்தை, அடுத்தவருடைய தொழிலிலே அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வது கிடையாது. அடுத்தவரை எப்படியாவது அவருடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிப்பது கிடையாது. ஏனென்றால் தூய ஆவி ஆனவர் ஆளுகை செய்பவர், அவர் எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்பவர், அவர் எல்லாவற்றையுமே அடுத்தவரோடு அன்போடு பகிர்ந்து கொள்பவர். அவர் எதையுமே தனக்கென்று வைப்பது கிடையாது. தூய ஆவியானவர் இருக்கின்ற அந்த இல்லத்திலே, இல்லம் என்பது நமது இதயம், தூய ஆவியானவர் வாழ்கின்ற நமது வாழ்விலே அடுத்தவருக்கு இடம் இருக்கின்றது. ஆனால் எனது வாழ்வு, எனது கிறிஸ்தவ வாழ்வு தூய ஆவியானவருக்குள்ளே இருக்கின்றதா? அல்லாவிட்டால் கிறிஸ்து முன்னேற்றம் அடைந்து தூய ஆவியானவரை நமக்கு அனுப்பினாலும் நான் இருமாப்போடு எனது இதயத்தை மூடி, எனது இதய கதவுகளை மூடி வைத்துக்கொண்டு தீய ஆவிக்குள்ளே இந்நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று சிந்திப்பதற்கு இன்றைய பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. தூய ஆவியானவரை நாங்கள் வேடிக்கையாக எடுக்க வேண்டாம். தூய ஆவியானவர் மூவோரு கடவுளுடைய ஒரு தன்மை. தந்தை, மகன், தூய ஆவியானவர். அவருக்கு உருவம் கிடையாது, அவருக்கு ஆற்றல் உண்டு. தொடக்கத்தில் இருந்து கிறிஸ்துவினுடைய மரணம் வரைக்கும் அவரோடு பயணித்தது அந்த தூய ஆவியானவர். தந்தை மகனை அனுப்பி நம்மை பாவத்திலிருந்து மீட்டார். அந்த பாவ வாழ்விலிருந்து நாங்கள் தொடர்ந்தும் புனித வாழ்விற்கு பயணிப்பதற்காக தூய ஆவியானவரை துணையாக அனுப்புகின்றார். ஆகவே நமது குடும்பங்களிலே தூய ஆவியானவரை வரவேற்போம். நமது பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்விற்குள்ளே தூய ஆவியானவரை வரவேற்போம். நமது குடும்பங்கள் தூய ஆவியானவருடைய குடும்பமாக மாறுகின்ற பொழுது நமது திருச்சபை, நமது பங்கு தூய ஆவியானவர் ஆட்கொள்ளுகின்ற பங்காக மாறும். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடி நமது விசுவாசத்தை எழுந்து நின்று